அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கதிர். எனக்கு இப்போது வயது ஆகிறது. இன்னும் திருமணமாகவில்லை. எனக்கு யாரும் இல்லை. அதனால் வெளியே சென்று பிழைத்துக் கொள்ள முடிவு செய்து செங்கல்பட்டியில் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணி புரிந்து வருகிறேன். கிலோமீட்டர் தொலைவில் வீடு ஒன்றையும் வாடகைக்கு பிடித்திருக்கின்றேன். என்னுடைய வீடு 2 தளத்தில் வீடு. அதில் கீழ் வீட்டில் வீட்டின் உரிமையாளரும் மேல்தளத்தில் நானும் தங்கியிருக்கின்றேன். வீட்டின் உரிமையாளர் பெயர் மோகன். அவருக்கு 1 வயது இருக்கும். அவர் சொந்தமாக கார் ஒன்றையும் வைத்து டிரைவராக வேலை செய்து வருகிறார். அவருடைய மனைவியின் பெயர் நதியா. அவங்களுக்கு வயது இருக்கும். தற்போது இந்த தம்பதிகளுக்கு 2 குழந்தைகளும் உள்ளது. இவர்கள் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். இந்த வீடு நதியாவுடைய வீடுதான். அதாவது நதியாவுடைய அப்பா தன்னுடைய சம்பாத்தியத்தில் வாங்கிய வீடு இது. நதியா கார் டிரைவரான மோகனை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். ஆரம்பத்தில் இந்த திருமணத்திற்கு நதியாவின் அப்பா விருப்பம் தெரிவிக்கவில்லை. ஆனால் நதியாவுடைய இந்த விடாப்பிடியான காதலால் வேறு வழியின்றி கார் டிரைவருக்கே தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுத்துவிட்டார். அந்த துக்கத்திலேயே அவரும் சில நாட்களிலேயே உயிரிழந்துவிட்டார். அதன் பிறகு நதியாவும் அவருடைய கணவனான மோகனும் இதே வீட்டில்தான் வாழ்ந்து வருகிறார்கள். தற்போது இவர்களின் வீட்டின் மாடியில்தான் நானும் வாடகைக்கு குடியிருக்கின்றேன். வீட்டின் உரிமையாளரான மோகனுக்கு குடிப்பழக்கமும் உடையவர். அவரும் தினமும் குடித்துவிட்டுதான் வீட்டிற்கே வருவார். நான் அவர்களின் வீட்டில் வாடகைக்கு வந்து கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஆகிவிட்டது. ஒருநாள் அவர் என்னிடம் வந்து, உன் கம்பெனியில் ஏதாவது வேலை இருந்தால் என் மனைவியை அழைத்துச் செல்லுமாறு கேட்டுக்கொண்டிருந்தார். நானும் சரி நான் கேட்டுவிட்டு சொல்கிறேன் என சொல்லியிருந்தேன். கான்ட்ராக்ட் சூப்பர்வைசரிடம் சொல்லி அவங்களை பணியிலும் சேர்த்துவிட்டேன். தினமும் காலையில் என்னுடைய வீட்டின் உரிமையாளர் மோகன் வெளியே செல்லும்போது தன்னுடைய மனைவியேதான் காலிலேயே அழைத்துச் சென்று கம்பெனியில் விட்டுவிட்டு தன்னுடைய வேலைக்கு செல்வார். திரும்பவும் அவரே கம்பெனியிலிருந்து கூட்டிவிட்டு வீட்டுக்கும் வருவார். சில நேரங்களில் அவருக்கு ஏதாவது சவாரி வந்து வேறு எங்காவது சென்றுவிட்டால் அவர் என்னை அழைத்து செல்லுமாறும் என்னையே கூட்டி வருமாறும் சொல்லுவார். நானும் சரி என்று அதை செய்தும் வந்தேன். எங்கள் கம்பெனியில் மொத்தம் 3 ஷிப்ட் இருக்கும். நான் நதியாவிடம் அடிக்கடி இப்படி கூட்டிட்டு வருவதும் போறதுமாக இருந்ததால் அவங்களுக்கும் எனக்கும் கொஞ்சம் பழக்கம் ஏற்பட்டது. நானும் அவங்களிடம் பேசி பழகவும் ஆரம்பித்தேன். கம்பெனியில் கூட நாங்கள் இருவரும் பேசிக்கொள்ள ஆரம்பித்தோம். இப்படியே ஒரு 3 மாதங்களும் போனது. அவரிடம் நான் கொஞ்சம் நெருக்கமும் ஆனேன். அவளும் அவளுடைய அனைத்து பிரச்சனைகளையும் என்னிடம் கூறுவாள். அப்பொழுதுதான் தெரிந்தது நதியாவிற்கு அந்த அளவுக்கு சந்தோஷமான வாழ்க்கை அமையவில்லை என்று. கணவன் வேலையை முடித்து வீட்டிற்கு வந்தால் குடிச்சிட்டுதான் வருவாராம். அதுவும் நிதானம் இல்லாமல் இருப்பாராம். வந்ததுமே சாப்பிட்டுவிட்டு தூங்கியும் விடுவாராம். அவர் வந்தாலே அவர் மீது மது வாடை அடைக்குமாம். அந்த வாசனை நதியாவிற்கு சுத்தமாகப் பிடிக்காதாம். அதனால் கணவன் தூங்கிய பிறகு அவர் படுக்கை அறைக்கு சென்று பெட்டில் படுத்துக்கொள்வார். நதியாவிற்கு அந்த வாடை பிடிக்காததால் அவர் தன்னுடைய 2 குழந்தைகளுடன் வந்து ஹாலில் தூங்கிவிடுவாள். இப்படியேதான் அவருடைய வாழ்க்கையும் போய்க்கொண்டே இருந்தது. சில சமயங்களில் வீட்டின் உரிமையாளர் மோகன் குடித்துவிட்டு வந்து நதியாவிடம் சண்டையும் போடுவாராம் என்று சொல்லி என்னிடம் வருத்தப்பட்டும் இருக்கிறார். எங்களுக்குள் நெருக்கம் அதிகமாக ஆகஸ்டு அவர் என்னை தொட்டு பேசும் அளவுக்கும் போனது. இரவில் அவருடைய கணவன் தூங்கிய பிறகு வெளிப்பக்கமாக பெட்ரூம் கதவை சாத்திவிட்டு என்னை கீழே வரச் சொல்லி நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டிருப்போம். சில நேரங்களில் இரவில் எனக்கு மெசேஜும் செய்து பேசுவாள். அப்போது எங்களுக்குள் நெருக்கம் அதிகமாக ஆகஸ்டு நானும் சில இரட்டை அர்த்தத்தில் பேச ஆரம்பித்தேன். மேலும் அவள் என்னிடம் பேசும்போதுதான் மனதுக்கு ஆறுதலாக இருக்கும் என்று அடிக்கடி என்னிடம் சொல்வாள். நான் இந்த வீட்டிற்கு வந்த புதிதில் அவளைப் பார்க்கும்போது எனக்கு அவள் மீது எந்தவிதமான ஆசையோ மோகமோ எதுவும் ஏற்படவில்லை. நார்மலான ஒரு பெண்ணை பார்த்தால் எப்படி பேசுவோமோ அதேபோலதான் நானும் பேசி பழகி வந்தேன். ஆனால்
அவள் என்னுடன் நெருங்கி பழகும்போக நெருங்கி பழக பழக அவள் மீது என்னை அறியாமலேயே அவள் மீது எனக்கு ஒரு ஆசையும் வந்தது. அது காதலா அல்லது காமமா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவளுக்கு என் மீது எப்படி இருக்கும் என்றும் எனக்கு தெரியவில்லை. ஒருநாள் 2வது ஷிப்ட் முடித்து இரவு மணிக்கு நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். அவருடைய கணவன் சீக்கிரமாகவே வந்து சாப்பிட்டுவிட்டு படுத்து தூங்கிவிட்டார். படுக்கை அறையில் தூங்கிக் கொண்டிருந்தார். வீட்டுக்கு வந்து ஒரு 1/4 மணி நேரம்தான் இருக்கும். சரியாக மணிக்கு எனக்கு மெசேஜும் செய்தாள். என்ன பண்ற, தூங்கிட்டியா என்று. சிறிது நேரம் கழித்து, இல்ல பிரஷ் ஆயிட்டு இப்பதான் நான் வந்தேன். அவர் தூங்கிவிட்டாரா எனவும் நான் கேட்டேன். அவரும் தூங்கிவிட்டார். பசங்க தூங்குறாங்க என்று சொன்னாள். ஏன் உனக்கு தூக்கம் வரவில்லையா என நானும் கேட்டேன். எனக்கு தூக்கம் வரவில்லை, அதான் உனக்கு மெசேஜ் பண்ணே என்று சொன்னாள். கீழ வாங்க பேசிட்டு இருப்போம் என்று சொன்னாள். நானும் ஏன் என்னாச்சு, இப்பதான் கம்பெனியில இருந்து வந்தோம் என்று கேட்டேன். ஒண்ணுமில்ல, எனக்கு தூக்கம் வரல, அதான் பேசலான்னு வர சொல்றேன் என்று சொன்னாள். நாளைக்கு லீவுதானே, அதான் வாங்க கொஞ்ச நேரம் பேசலாம் என்று சொன்னாள். நானும் சாரி வரேன்னு சொல்லிட்டு கீழ போனேன். வெளியே லைட் ஆஃப் பண்ணிட்டு இருட்டா இருந்துச்சு. வெளியே தின்ன மாதிரி உட்கார இடமும் இருக்கும். அதுல உட்கார்ந்துதான் நாங்க பேசிக்கிட்டு இருப்போம். அப்போ என்கிட்ட கேட்டா, நீ யாரையாவது லவ் பண்றியான்னு. இல்ல, எனக்கு பொண்ணுங்க கிட்ட பேசக்கூட தெரியாது. அது எல்லாம் செட் ஆகாது. என்னை எல்லாம் யாருல பண்ணுவாங்க என்று நானும் சொன்னேன். அப்படி எல்லாம் இல்லடா, உனக்கு என்ன குறைச்சல் என்று சொன்னாள். விடுங்க, அது எதுக்கு இப்போ என்று நானும் சொன்னேன். உன்கிட்ட பேசும்போதுதாண்டா எனக்கு மனசு கொஞ்சம் ஃப்ரீயா ரிலாக்ஸ் ஆகுது. அவர் என்கிட்ட சரியா பேசி சந்தோஷமா கூட இருக்க மாட்டாருடா. ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கு என்று மனவருத்தப்பட்டு பேசினாள். நானும் விடுங்க, அதை நினைச்சு வருத்தப்படாதீங்க என அவரிடம் ஆறுதலாக பேசினேன். உண்மையே சொல்லணும்னா, நான் அவர் கூட எந்த விதத்திலையும் சந்தோஷமாவே இல்லடா என்று சொன்னார். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதுதாண்டா உண்மை. கல்யாணமாகி வருஷம் ஆகுது. கல்யாணமான 3 வருஷம்தான் நல்லாதான் இருந்தோம். வர வர இப்படி குடிச்சிட்டு என்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சாரு. சண்டையும் அதிகமா வர ஆரம்பிச்சது. அவர் மேல எனக்கு வெறுப்பும் வந்துச்சு. தினமும் குடிச்சிட்டு வருவாரு, போய் நேரா பெட்ல படுத்துருவாரு. நான் என் குழந்தைகளை கூட்டிட்டு வந்து ஹால்ல படுத்துவேன். இப்படியேதான் என் வாழ்க்கை போய்கிட்டே இருக்குன்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேச ஆரம்பிச்சாங்க. நானும் கவலைப்படாதீங்க, அங்க உங்களுடைய நல்ல மனசுக்கு ஒன்னும் ஆகாது என ஆறுதல் படுத்தினேன். உங்களுக்கு நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க என்று தைரியம் கொடுத்தேன். உடனே அவளோ எனக்கும் எல்லார் மாதிரியும் நானும் சந்தோஷமா இருக்கணும் தாண்டா ஆசைப்பட்டேன். ஆனா எதுவுமே இல்லாம போச்சு. அவ குறையச் சொல்லி அழ ஆரம்பிச்சா. நானும் அழுவாதீங்கன்னு நெருங்கி உட்கார்ந்தேன். அவ கண்களை துடைத்துவிட்டு அவ கையே பிடிச்சு ஆறுதல் கூறினேன். அவளுக்கு அந்த நேரத்தில நான் கொடுத்த ஆறுதல் அவளுக்கு மிகவும் அதிகமான இணக்கத்தையும் தந்தது. அவள் என் மீது சாய்ந்து கொண்டிருப்பது எனக்கு மிகவும் பிடித்தும் இருந்தது. யாரும் இல்லாத எனக்கு தெரியும் உன்னோட வழி என்னவென்று என்று நான் சொன்னேன். உடனே அவளும் அழ ஆரம்பித்தாள். நான் அவள் கண்ணை மீண்டும் துடைத்து அலாதே என்றும் கூறினேன். அவள் கன்னத்தை பிடித்துக்கொண்டு அவளுடைய நெற்றியில் ஒரு முத்தத்தையும் கொடுத்தேன். நீ அழுவுறதை என்னால பார்க்க முடியல, அலாதே என்று என் மார்பில் நான் அழைத்தும் கொண்டேன். நான் இருக்கேன் உனக்கு என்று சொல்லி அவளை நான் ஆறுதல் படுத்தினேன். நான் சந்தோஷமாயிருந்து பலம் வருஷம் ஆச்சுடா என சொல்லி அழுது கொண்டே இருந்தாள். நான் உடனே அவளின் முகத்தை பிடித்து தூக்கி அவளுடைய உதட்டில் ஒரு முத்தத்தை கொடுத்தேன். அவளும் அதை அனுபவித்தாள். எந்தவிதமான எதிர்ப்பும் சொல்லவில்லை. நான் அவளை இறுக்கமாக கட்டிப்பிடித்து மீண்டும் முத்தம் கொடுத்தேன். அவளுடைய முகம் முழுவதும் முத்தம் கொடுத்தேன். அவளும் என்னிடம் மயங்கிவிட்டாள், எனக்கு புரிந்தும் கொண்டது. நான் உடனே வீட்டுக்குள் செல்லலாமா எனவும் கேட்டேன். அவளும் சரி என சொல்லி என்னை வீட்டுக்குள் அழைத்துச் சென்றாள். ஹாலில் அவளுடைய 2 குழந்தைகளும் தூங்கிக் கொண்டிருந்தது.
படுக்கை அறையில் அவனுடைய கணவன் மது போதையில் உறங்கிக் கொண்டிருந்தாள். படுக்கை அறைக்கு வெளியே தாப்பாலும் போடப்பட்டுவிட்டது. அதனால் எங்களுக்கு எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை. குழந்தைகளும் ஹாலில் தூங்குவதால் நாங்கள் இருவரும் சோபாவில் எங்களுடைய தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்ய ஆரம்பித்தோம். சோபாவிலேயே நாங்கள் இருவரும் தனிமையில் இருந்தோம். அந்த நாளிலிருந்து எங்களுக்குள் நெருக்கமும் அதிகமானது. அதன் பிறகு நாங்கள் இருவரும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம். எப்போதெல்லாம் நாங்கள் இருவரும் நைட் ஷிப்டுக்குப் போகிறோமோ அந்த வாரம் மட்டுமே நாங்கள் இருவரும் உல்லாசம் அனுபவிப்பதில்லை. மத்த நாட்கள் எல்லாம் நாங்கள் இருவரும் தினமும் உல்லாசம் அனுபவிக்க ஆரம்பிச்சோம். அவருடைய கணவனும் குடிகாரன் ஆனதால் எங்களுக்கு அது ரொம்ப சாதகமாக போய்விட்டது. தினமும் நாங்கள் இருவரும் சந்தோஷமாக இருந்து கொண்டிருந்தோம். எங்கள் இருவருக்கும் உடல் ரீதியான ஒரு நெருக்கம் ஏற்பட்டதிலிருந்தே நதியாவுடைய நடவடிக்கையில் நிறைய மாற்றங்களும் தெரிய ஆரம்பித்தது. இந்த மாற்றங்களை அவருடைய கணவனும் கவனிக்கவும் ஆரம்பித்தார். என்னதான் அவர் குடிக்க அடிமையாக இருந்தாலும் கூட தன்னுடைய மனைவியின் சில நடவடிக்கைகளில் அவருக்கு சந்தேகத்தையும் ஏற்படுத்தியது. ஒரு கட்டத்தில் தன் மனைவியின் மீது ஏற்பட்ட சந்தேகத்தின் காரணமாக என் வீட்டின் உரிமையாளர் என்னிடமே வந்து, என்னுடைய மனைவியின் நடவடிக்கையே சரியில்லை. உங்கள் கம்பெனியில் என் மனைவிக்கும் வேறு யாருக்காவது தொடர்பு இருக்கிறதா? என் மனைவி யாரனாவது தகாத உறவில் இருக்கிறாரா என என்னிடமே வந்து கேட்டார். அவருக்கு என் மீது சந்தேகம் வரவில்லை. ஆனால் தன்னுடைய மனைவி யாருடனோ தகாத உறவில் இருக்கிறார் என்பது மட்டும் அவருக்கு சந்தேகம் இருந்தது. காரணம், தன்னுடைய மனைவி அடிக்கடி செல்போனில் யாரிடமோ சிரித்து சிரித்து பேசுகிறாள் என்பது அவருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இதனால் அவர் தன்னுடைய மனைவியை ரகசியமாக கண்காணிக்கவும் ஆரம்பித்தார். நான் இந்த விஷயத்தை அவரிடம் சொல்லிவிட்டேன். உன் கணவனுக்கு உன்மீது சந்தேகம் வந்தது. நீ அடிக்கடி என்னுடன் போனில் பேசுவது அவர் கண்டுபிடித்துவிட்டார். அதனால் அவர் உன்னை ரகசியமாக கண்காணிக்கிறார். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு என நான் முன்கூட்டியே அவளை நான் எச்சரித்துவிட்டேன். அதன் பிறகு அவள் போன் பேசுவதையும் நிறுத்திவிட்டார். இது அவருடைய கணவனுக்கு மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. முன்பே விட தற்போது இவர் அதிகமாக குடித்துவிட்டு வந்து மனைவியோடு, அதாவது நதியாவோட சண்டையிடவும் ஆரம்பித்தார். இப்படியே நாட்கள் செல்ல செல்ல இவங்களுக்குள் சண்டையும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அவர் குடியும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. இதனால் நதியா வாழ்க்கையை இருத்துவிட்டாள். ஒருநாள் என்னை கம்பெனியிலிருந்து ஒரு வேலை விஷயமாக வெளியூருக்கு அனுப்பினார்கள். நான் வெளியூருக்கு செல்வது நதியா விரும்பவில்லை. ஆனாலும் நான் போய்தான் ஆகஸ்ட் வேண்டும். கம்பெனியில் ஒருவேளை விஷயமாக என்னை வெளியூருக்கு அனுப்பினார்கள். ஒரு 3 நாள் வேலைதான். அதனால் நான் சென்றுவிட்டு வருகிறேன். ஒரு 3 நாள் மட்டும் பொறுத்துக்குள், நான் உடனே வந்துவிடுவேன் என்று சொல்லி நான் நதியாவை ஆறுதல் படுத்திவிட்டு நானும் வெளியூருக்கு சென்றேன். நாங்கள் இருவரும் தினமும் கம்பெனியிலேயே நீண்ட நேரம் பேசியும் கொள்வோம். வீட்டுக்கு வந்த பிறகும் தனிமையில் இருப்போம். இப்படி திடீரென ஒரு 3 நாட்கள் என்னை பிரிந்தது நதியாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால் அவர் எப்போதும் என்னுடன் போனில் தொடர்பிலேதான் இருந்தார். அடிக்கடி நானும் இருவரும் பேசிக்கொண்டே இருந்தோம். வழக்கமாக இரவில்தான் அவருடைய கணவன் குடித்துவிட்டு வீட்டுக்கு வருவார். ஆனால் அன்றோ அவர் பகலிலேயே குடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தார். அப்போது நதியா என்னுடன் செல்போனில் பேசிக் கொண்டிருந்தார். அதே நதியா பகலில் போனில் பேசுவதை பார்த்த மோகனால் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அதனால், நீ இப்போது யாரடி பேசிக் கொண்டிருக்கிறாய்? யாரடி உன் கள்ளக்காதன் என்று மது போதையிலேயே நதியாவை சரமாரியாக அடித்து உதைத்துவிட்டு அவர் வழக்கம்போல படுக்கை அறைக்கு சென்று தூங்கிவிட்டார். ஆனால் வழக்கம்போல அடியை வாங்கிக் கொண்டு அழக்கூடிய நதியாவோ இன்று ஆக்ரோஷமாகிவிட்டாள். எப்போதுமே இரவில்தான் குடித்துவிட்டு வந்து தகராறு செய்யும் கணவன் இப்போது பகலிலேயே குடித்துவிட்டு வந்து தகராறு செய்கிறாரே. இவரை கட்டிக்கிட்டே வாழ்க்கையை இழந்துவிட்டோமே. இப்போதுதான் நமக்கு கதிர் துணையாக இருக்கிறானே. கணவனின் கதையை முடித்துவிட்டு
கதிரை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழலாம் என நதியா முடிவு செய்தாள். அதனால் தன்னுடைய கணவனின் கதையை முடிக்க வேண்டும் என எண்ணினாள். அவள் வைத்திருந்த ஒரு நைலான் கயிறை எடுத்துக்கொண்டுதான் கணவன் தூங்கிக் கொண்டிருக்கும்போது அவருடைய கழுத்தில் மாட்டி அதை இறுக்கி அவரை துடிக்க துடிக்க கொலையும் செய்தாள். கணேஷ் சாரி மோகன் மதுபோதையில் இருந்ததால் அவரால் தன்னுடைய மனைவியை எதிர்த்து போராட முடியவில்லை. ஒரு வழியாக இந்த போராட்டத்தில் நதியாதான் வெற்றி பெற்றாள். தன்னுடைய கணவனை துடிக்க துடிக்க கொலையும் செய்துவிட்டாள். அதன் பிறகு இந்த கொலையை மறைப்பதற்காக ஒரு திட்டமும் தீட்டினாள். கையில் வைத்திருந்த நைலான் கயிறை இரண்டாக வெட்டி அதில் ஒரு துண்டை மேல ஃபேனில் கட்டிவிட்டு மறுதுண்டே தன் கணவனின் கழுத்தில் மாட்டிவிட்டு அவர் தூக்கிட்டு இறந்தது போலவும் இவள் வந்து பார்த்து அந்த கயிறை அறுத்துவிட்டது போலவும் ஒரு செட்டப் செய்துவிட்டாள். அதன் பிறகு வெளியே வந்த அவள் கத்தி கதறி கூச்சலிட்டு தன்னுடைய கணவனை காப்பாற்றுமாறும் கதறி அழுது கூச்சலிட்டார். அவருடைய சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாருமே ஓடி வந்தார்கள். தன்னுடைய கணவன் குடும்ப தகராறின் காரணமாக அவர் தூக்கில் தொங்கிவிட்டார். அவரை எப்படியாவது காப்பாற்றுங்க என அழுது புரண்டு நாடகம் ஆடினார். இதைக் கேட்ட அக்கம் பக்கத்தினர்களும் உடனடியாக வந்து பார்க்க அங்கு படுக்கை அறையில் மூச்சு பேச்சு இல்லாமல் மோகன் கிடந்தார். உடனடியாக ஆம்புலன்ஸுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆம்புலன்ஸும் உடனடியாக வீட்டுக்கு வந்தது. மோகனை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார்கள். அங்கு சென்று பரிசோதனை செய்த மருத்துவர்கள் மோகன் ஏற்கனவே இறந்துவிட்டார் என அதிர்ச்சியான தகவலை சொன்னார்கள். இதைக் கேட்டதுமே நதியா எதுவுமே தெரியாதது போல தன்னன் கணவனின் கடலை கட்டிப்பிடித்து கதறி அழுது கொண்டிருந்தாள். இவ்வளவு சின்ன வயசுலயே என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே, இனி நான் இந்த 2 குழந்தையை வச்சு நான் எப்படி வாழப்போறேன் என்று கத்தி கதறி அழுது நாடகம் ஆடினாள். அதன் பிறகு உடலையும் வீட்டுக்கு கொண்டு வந்துவிட்டார்கள். சீக்கிரமாகவே நல்ல இறுதி சடங்குகளை எல்லாம் செய்து நல்லடக்கம் செய்து முடித்துவிட வேண்டும் எனவும் துரிதமாக நதியா செயல்படவும் ஆரம்பித்தாள். இருந்தாலும் கூட மோகனின் உறவினர்களுக்கு இந்த தகவலை சொல்லி ஆகஸ்ட் வேண்டுமே. அதனால் வேறு வழியில்லாமல் மோகனுடைய அக்காவுக்கு போன் செய்து குடும்ப பிரச்சனையின் காரணமாக உங்களுடைய தம்பி இறந்துவிட்டார், தற்கொலை செய்து கொண்டார் என கூறினாள். இதைக் கேட்ட மோகனுடைய அக்கா பதரை அடித்துக்கொண்டு தன்னுடைய கணவனை அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு வந்தாள். வீட்டுக்கு வந்ததும் அவள் படுக்கை அறைக்கு சென்று பார்க்க அங்கு பாதி அறுக்கப்பட்ட கயிர்ஃபேல் தொங்குவதை பார்த்தாள். அதைப் பார்த்ததுமே அவளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. என்னுடைய தம்பியின் உடலில் இருக்கக்கூடிய வெயிட்டுக்கு இந்த ஃபேன் எல்லாம் அவனுக்கு பத்தாது. அவன் இந்த ஃபேனில் தொங்கியிருந்தால் கண்டிப்பாக ஃபேன் அருந்து கீழே விழுந்திருக்கும். அப்படி இருக்கும் சமயத்தில் எப்படி என் தம்பி இந்த ஃபேனில் தூக்கமாட்டி இறந்திருக்க முடியும்? அதற்கு வாய்ப்பே இல்லை என அவருக்கு சந்தேகம் விழுந்தது. இதனால் அவர் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் உடனடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று தன்னுடைய தம்பியின் மனைவியான நதியார் மீது எனக்கு சந்தேகம் இருக்கிறது என்று சொல்லி புகாரும் அளித்துவிட்டார். அதன் பிறகு போலீசார் உடனடியாக வீட்டிற்கு வந்து நதியாவுடைய உடலை கைப்பற்றி பிரேத பசனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். மேலும் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து போலீசார் சிசிடிவி காட்சிகளையும் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளையும் கைப்பற்றினார்கள். யாராவது பகல் நேரத்தில் நதியாவுடைய வீட்டிற்கு வந்து சென்றார்களா? இது திட்டமிட்டு குழிப்படையை வைத்து செய்த ஒரு கொலையா என்று குணத்திடம் விசாரணை செய்ய சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றியும் ஆய்வு செய்தார்கள். ஆனால் அந்த சமயத்தில் வீட்டில் யாரும் வரவும் இல்லை. அதன் பிறகு போலீசார் வந்து பிரேத பசனை அறிக்கைக்காக காத்திருந்தனர். அந்த அறிக்கையில் அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்யவில்லை, அவர் கழுத்தை நிறுத்துதான் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என வந்தது. மேலும் உடலில் சில காயங்கள் இருப்பதும் அதில் கூறப்பட்டிருந்தது. இதனால் போலீசாரின் சந்தேகம் முழுவதுமே நதியாவின் பக்கம் திரும்பியது. அதன் பிறகு போலீசார் நதியாவை போலீஸ் ஸ்டேஷன் அழைத்து சென்று தங்களுடைய பாணியில் விசாரணையும் செய்தார்கள். மேலும் அவருடைய செல்போன் நம்பரை வைத்து போலீசார் ஆய்வும் செய்தார்கள். அப்போதுதான் நதியாவும் நானும் அடிக்கடி செல்போனில் பேசி
பழகி வந்ததும் எங்களுக்குள் தகாத உறவு இருப்பதையும் போலீசார் கண்டுபிடித்துவிட்டார்கள். அதன் பிறகு போலீசார் தங்களுடைய பாணியில் நதியாவிடம் விசாரணை செய்ய நதியா தன்னுடைய குற்றத்தை அவள் ஒப்புக்கொண்டாள். தன்னுடைய கணவன் தினமும் குடித்துவிட்டு வந்து தன்னை அடித்து கொடுமைப்படுத்துவதாலும் தன்னுடைய தகாத ஒரு காதல் தன்னுடைய காதலனை திருமணம் செய்து கொள்ள தன்னுடைய கணவன் இடையோராக இருந்ததால்தான் நான் அவரை கொலை செய்தேன் என்றே அவள் ஒத்துக்கொண்டாள். போலீசார் எனக்கும் இதற்கும் ஏதாவது சம்மதம் இருக்கிறதா என்று கோணத்திலும் விசாரணை செய்தார்கள். ஆனால் அந்த சமயத்தில் நானோ என் கம்பெனியின் வேலை விஷயமாக வெளியூருக்கு வந்துவிட்டதால் எனக்கும் இந்த கொலைக்கும் எந்தவிதமான சம்பந்தம் இல்லை என்பதையும் போலீசார் உணர்ந்துவிட்டார்கள். அதனால் இந்த கொலையை நதியா மட்டுமே தனியாகத்தான் செய்தாள் என்பதையும் உறுதி செய்து கொண்டு நதியாவை கைது செய்து அவளை சிறையிலும் அடைத்துவிட்டார்கள். தற்போது சத்யாவுடைய 2 குழந்தைகளுக்கு தந்தையாக நான்தான் அந்த குழந்தைகளை வளர்த்து வருகிறேன். அவ்வப்போது ஜெயிலில் இருக்கும் நதியாவையும் சென்று பார்த்து வருவேன். நானும் நதியாவுடைய குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்பதற்காக திருமணமும் செய்து கொள்ளாமல் வாழ்ந்து வருகிறேன். இப்படி தவறான உடல் தேடலால் எங்கள் இருவருடைய வாழ்க்கையே மட்டுமல்ல, எங்களால் இந்த 2 குழந்தைகளும் வாழ்க்கையும் தற்போது கேள்விக்குறியாக இருக்கிறது. பெண்களே, உங்களுடைய கணவனுக்கு மது அருந்தக்கூடிய பழக்கம் இருந்தால் அவரை எப்படியாவது திருத்த முயற்சி செய்யுங்கள். அதை விட்டுவிட்டு உங்களுடைய தேவைக்காக மற்றவரிடம் சென்றால் உங்களுடைய வாழ்க்கை ஒரு விபரீதமான விஷயத்தில்தான் முடிவடையும் என்பது நதியாவுடைய வாழ்க்கையே ஒரு சான்று. தயவு செய்து தகாத உறவை கைவிடுவர். கள்ளக்காதல் ஒருபோதும் உங்களுக்கு